ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். உங்கள் சேல் டீடு, உங்களோட மதர் டாக்குமெண்ட்டு, சேல் அக்ரிமெண்ட்டு, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க வந்து எல்லாம் ஆதார் கார்டு எல்லாம் அப்லோட் பண்ணி விட்னஸ்ஸு, ஐ விட்னஸ்ஸு, எவிடன்ஸு எல்லாம் பண்ணோம். அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு பண்ணிட்டு சைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. இது எவ்வளோ ஊழலை குறைக்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் ஊழலின் ஊற்றுக்கண். அந்த இளைஞர் முன்னெல்லாம் பண்ணுறார் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நம்ம பழைய ஸ்பீக்கர் தனபாலோட பையன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ரமேஷ் ஹெச்ஆர்என்சி மந்திரி. நீங்கள் ரமேஷா சொன்ன ஹெச்ஆர்என்சி மந்திரி உங்கள் ஆளில் சொல்லலாம். லோகேஷ் என் பிள்ளை மாதிரி, அவர் எங்கள் ஆள் கிடையாது, பட்டியலன் பார்க்கர். இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி தான். நான் ஜாதி வரியை பற்றி பேசலை. ரமேஷ் கோயிலாக போகிறார், மாறு வேஷத்தில் போகிறார். சேகர் பாபு என்ன பண்ணார்? ஒரே வேஷத்தில் போய் எல்லா கோயிலையும் பண்ணார், நாசம் பண்ணார் கோயிலை. ரமேஷ் மாறு வேஷத்தில் போய் பண்ணுறார். அப்புறம் சொன்னாராம் கோயிலில், அர்ச்சகர்கள் தயவு செய்து நீங்கள்லாம் பெரியவங்க, கையெடுத்து கும்பிடுறேன், எல்லா பக்தர்களையும் ஒன்னா ட்ரீட் பண்ணுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.